இன்றைய உலகில் சமுதாயத்தால், குடும்பத்தினரால், நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட நபர்கள்ல ஒருத்தவங்க தான் இந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டு உடல் ஊனமுற்ற நபர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் அன்பும், அரவணைப்பும், பாதுகாப்பும், அவர்கள் நோயை அவர்கள் இருக்கிற அந்த புண்களை சரி செய்யக்கூடிய நிலைமை இங்கு நிறைய தேவைப்படுது. அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிற இந்த நிறுவனம் தான் டேமியன் ஃபவுண்டேஷன் இந்தியா ட்ரஸ்ட் நிறுவனம். அது இங்கே மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லம் என்கிற இல்லத்தில் இங்கே நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 1965 இந்த இல்லமானது இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்துல இப்போ தற்போதைக்கு தொழுநோயால பாதிக்கப்பட்டு உடல் ஊனமுற்ற நபர்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நபர்கள் சுமார் 20 பேர் இங்க இருக்கிறாங்க. இந்த 20 பேர்ல 12 பேர் ஆண்கள், 8 பேர் பெண்கள். இந்த பக்கம் இருக்கிறது ஆண்கள் தங்கக்கூடிய போது இதுலதான் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகள் நல்லா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆண்களுக்கு. இடது பக்கம் பார்த்தோம்னா இங்க பெண்கள் தங்கி இருக்கிறாங்க. இங்க 8 நபர்கள் பெண்கள் தங்கி இருக்கிறாங்க. இந்த டேமியன் ஃபவுண்டேஷன் இந்தியா ட்ரஸ்ட் நிறுவனம் இவர்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுத்து இவங்களை பாதுகாத்துட்டு வந்திருக்கிறோம். இங்க 3 வகையான பணிகளை நாங்கள் இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒன்று, இந்த மாதிரி உடல் ஊனமற்ற நபர்களை இங்க தங்க வச்சு அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். 2வது, முடநீக்கு பயிற்சி, பிசியோதெரப்பி இலவசமா எங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு இலவசமா இந்த முடநீக்கு பயிற்சி பிசியோதெரப்பி அவங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். 3வதா, இந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிற நபர்களை, அதாவது இந்த தெருவோரத்துல இருப்பாங்க, அவங்களும் இங்க கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த கடைசி நாள் ஒரு 15 நாள் 20 நாள் அவங்களோட இருக்கும்போது அந்த புண்களை ஆற்றி அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை செஞ்சு அவர்கள் இறந்தால் அவர்களை நாங்களே இங்க அங்க அடக்கம் பண்றோம். இந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்க சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களுக்கும் அவங்களோட சேர்த்து ஏறக்குறைய 3 நபர்கள் கண்ணு தெரியாம இருக்காங்க. கண்ணு தெரியாம இவங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்தவங்க தான். பையனால அவங்கள பாத்துக்க முடியல, காலில் அழுகின நிலையில கொண்டு வந்து இங்க சேர்த்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அவங்களுக்கு ஆறி வந்துருக்கு. அந்த பொண்ணு சரியா போச்சு. இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன், கட்டை பிரிச்சு கட்டினேன், அழகா ஆறி வந்திருக்குது. முடியாதவங்களை வைக்க கூடாது. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் கடவுள் கொடுத்த இந்த உயிர் அது அவராதான் எடுத்துக்கணும், நம்மளாம் பண்ணக்கூடாது. சரியா? இப்ப உண்மை நல்ல ஆறி வந்திருக்குது. இன்னும் ஒரு 15 நாள்ல எழுந்து நடப்பீங்க நீங்க. என்னோட கூட வேலை செய்யறவங்க இருக்காங்க, ஒரு சமையல்காரமா இருக்காங்க, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், ஒரு பெண் உதவியாளர், ஒரு ஆண் உதவியாளர். இந்த குழு இங்க மிக சிறப்பாக நாங்க இந்த பணிகளை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். நல்லது கட்டத்துக்குலாம் நம்ம போவோம், எல்லாத்தையும் நம்ம கலந்துக்குவோம். ஆனா இவங்களுக்கு எங்கேயும் போக முடியாது, இங்கேயே தான் இருக்கிறாங்க. உண்மையிலே இது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். பட் இருந்தாலும் நம்முடைய இந்த நிறுவனமானது இவர்களை எப்பவுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமா எங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா, இப்ப நம்ம குடும்பத்துல 3 பேர் 4 பேர் இருப்போம். இந்த 4 பேருக்கு நமக்கு ஒரு மாதத்துக்கு நம்மளுடைய சாப்பாட்டுக்கு மற்ற செலவுலாம் ஆகும் போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 10,000 to 12,000 செலவாகும். ஆனா இங்க 20 நபர்கள் நம்ம இங்க பராமரிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் தேவைகள் நிறைய இருக்கு. என்னன்னா, எங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரி இவங்களை நம்ம 3 வேலையை கொடுத்து நம்ம பராமரிக்கணும். இப்படி இந்த சமுதாயத்தால, குடும்பத்தினரால புறக்கணிக்கப்பட்ட இந்த மாதிரி மக்களுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, அதாவது உங்களுடைய கல்யாண நாளோ, உங்களுடைய பிறந்த நாளோ, இல்ல குழந்தைங்க பிறந்த நாளோ, நீங்க இங்க இந்த மக்களோட நீங்க கொண்டாடினீங்கன்னா உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவங்களோட அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இவங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யற மாதிரி. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கொண்டாடணும், இல்ல நான் இந்த மாதிரி செய்யணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா தாராளமா இந்த ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்துக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம். 24 மணி நேரமும் இந்த கதவு உங்களுக்காக திறந்தே இருக்கும். நீங்க இந்த மாதிரி உதவி செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய செல்போன் நம்பர் 9965837741. அதனால நீங்க எப்ப வேணாலும் தொடர்பு கொண்டு
முதல்ல நீங்க வந்து பாருங்க, எங்களை வந்து பாருங்க. ஏன்னா எங்களை பார்க்கறதுக்கு இங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க எங்களுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம். எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை மக்களுக்கும். வெளியில இருந்து யாருன்னா ஒரு நபர் உள்ளார வரும்போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சொந்தக்காரங்க யாரும் வந்து பார்க்க சொந்தக்காரங்க இல்ல. நிறைய பேருக்கு சொந்தக்காரங்களே இல்ல. அதனால வாங்க, வந்து எங்களை பாருங்க. இந்த ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்தில் இந்த தோல்நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும்படி உங்க எல்லோரையும் எங்களுடைய ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்தின் சார்பாக நன்றியோடு நாங்க கேட்டுக்கிறோம். உங்களோட உதவியை நாங்கள் எப்பவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். நன்றி, வணக்கம்.